இருக்கிற வரைக்கும் குடும்ப அரசியல் அல்லது வாரிசுகளினுடைய தலையீடு அதையெல்லாம் பேசாத செங்கோட்டையன் கட்சியிலிருந்து தன்னை நீக்கிட்டாங்க அப்படின்னு உடனே தற்போது அதிமுகவில் குடும்ப உறுப்பினர்களினுடைய தலையீடு இருக்கிறது, வாரிசு அரசியல் இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்க என்ன காரணம்? வேற ஒன்றும் இல்லை சார். அவர் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி அதுக்கு ஒரு கெடுவை விதித்து அதுக்கப்புறம் நான் கெடுலாம் விதிக்கலை, 10 நாட்களுக்குள்ளே அதுக்கான ஒரு முடிவு எடுக்கணும்னு நான் சொன்னேன் அப்படின்லாம் சொன்னார். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். அந்த முயற்சிக்கு யாரும் துணை வரலை. எடப்பாடியாரால் நீக்கப்பட்டவர்களை மட்டுமே அவர் சந்தித்து விட்டு அதிமுகவை நான் ஒருங்கிணைக்கப் போகிறேன் என்று சொன்னபோது அவரை கட்சியை விட்டு எடப்பாடியார் நீக்கி இருக்கிறார். இதையெல்லாம் நீக்குவதற்கு முன்னால் எடப்பாடியார் வாரிசு அரசியல் செய்கிறார், அவருடைய குடும்பத்தார் தலையீடு இருக்கிறது என்று சொல்லியிருப்பாரே, ஆனால் அவரை பாராட்டலாம். தன் மீது கட்சி மேலிடம் நடவடிக்கை எடுத்துவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு அவர் அரசியல் நடத்துகிறார் என்று சொல்வது என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற யாரும் எந்த பொறுப்பிலையும் அதிமுகவில் இல்லை. தொழில் ரீதியாக அவர்கள் தொழில் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்குரிய வழக்கு இருக்கிறது, அது நீதிமன்றத்தில் அவர்கள் சந்திக்கப் போகிறார்கள். ஆனால் அரசியல் ரீதியாக அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எந்த பொறுப்பிலையும் வரவில்லை என்பது உண்மை. எனவே அவரை பொறுத்தவரை இன்றைக்கு தன்னை கட்சியை விட்டு நீக்கிவிட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக எடப்பாடியார் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு குடும்ப அரசியல் அவர் செய்கிறார், அவருடைய குடும்பம் அரசியலில் தலையிடுகிறது என்று சொல்வதன் மூலமாக திமுக குடும்ப அரசியல் செய்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதே, அதற்கு வக்காலத்து வாங்குவதைப் போல அல்லது அது நியாயப்படுத்துவதைப் போல செங்கோட்டையன் பேசுவது. நேரடியா நீங்க சொன்ன மாதிரி கட்சி பதவிகள்ல இல்ல, கட்சி பொறுப்புகள்ல இல்ல, ஆனா மறைமுகமாக இப்படி நீங்க தொழில் ரீதியா இருக்கிறாங்க அப்படின்னாலும் கட்சிகளினுடைய பதவி நியமனம் உள்ளிட்ட விவகாரங்கள்ல அவர்களினுடைய தலையீடு இருக்கு அப்படிங்கிறது தான் செங்கோட்டையனுடைய குற்றச்சாட்டு. செங்கோட்டையன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கிறவர். அவர் அப்படி ஏதாவது இருந்தால் தைரியமா சொல்லணும். இன்னென்ன பதவிகளை அவருடைய மகன் சொல்லி போட்டார், இன்னென்ன பதவிகளை அவருடைய சம்பந்தி சொல்லி போட்டார், எதையாவது சொல்லணும். எதையுமே சொல்லாம பொத்தம்பொதுவா அவருடைய குடும்பத்து தலையீடு இருக்கிறது, வாரிசு அரசியல் அதில் இருக்கிறது என்று சொல்வது என்பது கேட்பவர்கள் நகைக்கக்கூடியதாகத்தான் இருக்க முடியும். ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடாது. அது வாரிசு அரசியல்னா நீங்க சொல்ற மாதிரி மகனையோ மாப்பிள்ளையோ கட்சிக்கு கொண்டு வந்து பொறுப்பு கொடுக்கிறது. அவர் குடும்ப அரசியலாக அது இருக்கிறது, தலையீடு இருக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு. குடும்ப அரசியல் தலையீடு இருந்ததுன்னா நீங்க அதே மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அந்த குடும்பத்தின் தலையிட்டால் யார் யாருக்கு என்னென்ன பதவி கிடைத்தது, யார் யாரெல்லாம் அதிகாரத்திலே நியமிக்கப்பட்டார்கள் என்பதை பட்டியலிட்டு அவர் சொல்லணும். அதை விட்டு பொத்தம்பொதுவா குடும்ப அரசியல்னா இத்தனை ஆண்டு காலம் நீங்க இருந்தீங்களே, அவருடைய குடும்ப தலையீட்டால நீங்க நீடிச்சிங்களா, இன்னைக்கு அந்த குடும்பம் உங்களுக்கு எதிராக போயிடுச்சு அதனால நீக்கப்பட்டீங்களா, ஏதாவது ஒரு ஆதாரத்தை சொல்லுங்க. எதுவுமே இல்லாம வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்பதை போல குடும்ப அரசியல் எடப்பாடியார் தலையீடு இருக்கிறது என்று சொன்னால் அதை எப்படி நம்ப முடியும்? ஏதாவது ஒரு ஆதாரத்தை சொல்லணும் இல்லையா? ஏதோ உங்களை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்றதுனாலேயே நீங்க இப்படி சொல்வதன் மூலமாக புரட்சி தலைவி இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இந்த கட்சி ஆட்சியை நீடிக்க வேண்டும், கட்சி இருக்க வேண்டும், திமுக தீய சக்தி என்றெல்லாம் சொன்னாரு. அந்த தீய சக்தி திமுகவை ஒழிப்பதற்கான முயற்சியில எடப்பாடியார் ஈடுபடுகின்ற பொழுது அதற்கு துணை இருக்க வேண்டுமே தவிர அதை விடுத்து அவர் மீதே குற்றச்சாட்டுகளை சொல்லி அதன் மூலமாக திமுகவுக்கு ஒரு ஆதாயத்தை உருவாக்குகின்ற முயற்சியிலே ஈடுபடுவது என்பது சரியான போக்காக இருக்காது. அதிமுக சேதாரம் இல்லாம இருக்கணும். தொடர் தோல்விகளை கட்சி சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அது அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த தொடர் தோல்விகள். இப்ப திரு டிடிவி தினகரனோ ஓ பன்னீர்செல்வமோ சசிகலா அவர்களோ எல்லாரும் எதிர்ப்பது அதிமுக இல்ல, அதிமுக வெற்றி பெறணும் தான் 4 பேரும் ஒரே குரல்ல சொல்றாங்க. அவர்கள் எதிர்ப்பது திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் தலைமையேற்ற பிறகாகத்தான் இந்த தொடர் தோல்விங்கிறது தான் அவங்க 4 பேருடைய குற்றச்சாட்டு. 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. 77 தேர்தலிலிருந்து அவர் மறையும் வரை திமுக தொடர்ந்து தோல்வி அடைந்தது. அதுக்காக டாக்டர் கலைஞரை திமுக தலைவர் பதவியிலிருந்து எடுக்கணும்னு யாராவது சொன்னாங்களா? ஆனால் அதே கலைஞர் மீண்டும் திமுகவை அரியணையிலே ஏற்றி அழகு பார்த்தார். அது மாதிரி எடப்பாடியார் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதுக்கு முன்னால் தேர்தல் தோல்வியை சந்தித்திருக்கலாம். ஆனால் 2026 மீண்டும்
ஆட்சியிலே அமரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கான முயற்சியிலே அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஏதோ தொடர் தோல்வி, இவர் நம்முடைய மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர் தனி ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு. அதனால அவர் இனிமேல் சேரணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை. அதே மாதிரி ஓபிஎஸ் அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அவர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு போராடிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா அதிமுகவும் ஒருங்கிணைத்து காட்டுவேன், சஸ்பென்ஸ் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சஸ்பென்ஸ் எப்போ வெளிவரும் தெரியல. இப்படி இருக்கும்போது இன்றைக்கு தேர்தல் கமிஷனாக இருந்தாலும் சரி அல்லது நீதிமன்றமாக இருந்தாலும் சரி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடியாரும் அவருடைய தலைமையில் இருக்கின்ற அதிமுகவுக்கும் இரட்டை இலை சின்னம் வழங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் செங்கோட்டையன் ஒரு கருத்தை வைக்கிறார். அதை நிராகரிக்க முடியுமான்னு திரு முனவர் பாஷா சொல்லுங்க. எம்ஜிஆர் அவர்கள் தேர்தலில் தோல்வியே காணாதவர், எடப்பாடி பழனிசாமி வெற்றியே காணாதவர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். எம்ஜிஆர் தோல்வியே காணாதவர்னா எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. அதே நேரத்தில் புரட்சி தலைவியும் தோல்வியை சந்திச்சாங்க 96ல். அதுக்காக புரட்சி தலைவி தோல்வியை சந்திச்சதுனால அதனாலதான் அவர் ஜெயலலிதா பேரை சொல்லல. ஏன் சார் நான் என்ன சொல்றேன்னா, அரசியல்ல வெற்றி தோல்வி என்பது சகஜம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆளுமை என்பது வேறு. எல்லோரும் புரட்சி தலைவர் ஆகிவிட முடியாது. ஆனா எடப்பாடியாரை பொறுத்தவரை 2026 மீண்டும் அரியணை ஏறி காட்டுவோம், மீண்டும் புரட்சி. நீங்க சொல்ற மாதிரி வெற்றி தோல்வி சகஜம், ஆனா வெற்றியே இல்ல, வெறும் தோல்வி மட்டும் தானே இருக்கு அப்படிங்கிறது தான். கலைஞர் கூட தான் சார் தோல்வியை தான் சந்திச்சார் சார் எம்ஜிஆர் மறையும் வரை. அதுக்காக திமுக அழிஞ்சு போச்சா, இல்ல திமுக விட்டு யாராவது போயிட்டாங்களா, இல்ல கலைஞர் மாத்தினாங்களா? எத்தனையோ பேர் திமுக விட்டு வைகோ. நீங்க திரு எம்ஜிஆரோட ஒப்பீட்டுக்கு போகும்போது நீங்க எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் ஆகிட முடியுமான்னு கேக்குறீங்க. அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி கருணாநிதி ஆகிட முடியுமா சார்? தோல்வியை சொல்றீங்க நீங்க. தொடர் தோல்வியை கலைஞர் சந்திச்சாரு, மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாரு. ஒரு சின்ன இல்ல தொடர் தோல்விகள் 3வது வாட்டி சொன்னதுனால சொல்றேன். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளில் 37 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வென்றது. மகளே வருக பார்லிமெண்ட் எலெக்ஷனை பத்தி சொல்றேன். உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே வென்றது. அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தலே நடத்தாமல் போனார்கள் அப்படிங்கிறது இங்க வரலாறு. அது இல்லன்னு சொல்ல சார். நாடாளுமன்ற தேர்தலில் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்திச்சு வந்தீங்க. ஆனா இன்னைக்கு எடப்பாடியார் மீண்டும் ஆட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்ற முடிவோடு பணியாற்றி கொண்டிருக்கும் போது நீங்கள் அவர் மீது இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்வதன் மூலம் அது திமுக அணிக்குத்தான் பலம் சேர்க்கின்ற முயற்சியாக இருக்க முடியும். அதைத்தான் அவர் சொல்கிறார். திமுக தேர்தலே சந்திக்காதவர்கள் கூட கட்சிக்கு தலைவராக இருக்கிறார்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனா தேர்தலே சந்திக்காதவர்கள் கூட ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறார்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒருத்தர் ஒரு 80ல மக்களவை தேர்தலில் ஒரு தேர்தல் வெற்றி இருந்திருக்கிறது. நீங்க சட்டமன்ற தேர்தல் தனியா மக்களவை தேர்தல் தனியா பிரிச்சு பேசணும் அப்படின்னா அது பேசுவோம். நாடாளுமன்ற தேர்தலில் அன்னைக்கு காங்கிரஸோட கூட்டு சேர்ந்து அவர் ஜெயிச்சார், இல்லைன்னு சொல்லல. அதே காங்கிரஸோட கூட்டு சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது யார் முதலமைச்சர் 117 போட்டிட்டாங்க. முதலமைச்சர் யார் என்ற பிரச்சனை வந்தது. அந்த தேர்தலில் கலைஞரா எம்ஜிஆரானா தமிழ்நாட்டு மக்கள் எம்ஜிஆருக்கு தான் வாக்களிச்சு கொடுத்தாங்க. நான் சுவாமிநாதனுடைய ஒரு முதற்கட்ட கருத்து மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். 2வது சுற்று உங்ககிட்ட தான் வரேன். நான் அவருடைய முதற்கட்ட பார்வை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். திரு சுவாமிநாதன், இங்க இத்தனை நாட்களாக எந்த விமர்சனங்களும் வைக்காத திரு செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகாக தன்னுடைய அந்த எதிர்ப்பு விமர்சனத்தை கூர்மப்படுத்துறாரு. தன்னால் முடியாது அப்படிங்கிறத தன்னையும் நம்ப வச்சு அடுத்தவங்களையும் நம்ப வச்சு ஏமாற்றுகிறார் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்திருக்கிறார். எப்படி பார்க்க? இதை ஒரு இரண்டு கோணங்களா இதை நான் ஒன்று பார்க்கிறேன். மிக முக்கியமா என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் உள்ள இருக்கும் போது பேசியிருந்தா மட்டும்தான் அது இன்னுமே வீரியமா வெளிப்பட்டிருக்கும், அதிமுக தொண்டர்கள் கிட்ட எதிரொலிச்சிருக்கும். ஆனா அவர் இப்ப நீக்கப்பட்ட பின்பு பேசுறதுங்கிறது ஒரு புலம்பலுடைய வெளிப்பாடு அப்படிங்கிற கோணத்துக்குள்ளதான் நான் பாக்குறேன். ஒன்று. 2வது இடம் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான இடம். ஒன்று ஒரு வாரிசு அரசியலை மையப்படுத்தி சொல்றாரு. அதுக்கு மட்டும் ஒரு சின்ன புள்ளிவரம் சொல்லிட்டு அவர் சொன்னதுல ஒரு 50% ஒரு ஏற்புடையது, 50% கொஞ்சம் விமர்சனங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஒன்று மிக முக்கியமான விஷயம் என்ன சார், கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்துல மொத்தம் இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதிகள்ல அதிமுக மட்டும் 10 தொகுதிகள்ல ஜெயிச்சிருந்தாங்க. திமுக ஒரே ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு கிடைத்த வச்சு அது. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆளுமைனா இல்ல, இந்த மாவட்டத்தோட ஒரு அரசியல் பிரமுகர், அவ்வளவுதான். அப்ப 2016 10 தொகுதி சேலத்துல அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க.
அப்ப 2019 ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருது. அந்த நேரத்துல இணை ஒருங்கிணைப்பாளர் ஆயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒருங்கிணைப்பாளரா ஓபிஎஸ் போன்றவர்கள் இருக்காங்க. அப்ப ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு தேனியில் அவர் ரவீந்திரநாத் அவர்களை நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறார். வாரிசு அரசியல் இருந்திருக்கும் அப்படின்னா அன்றைக்கே அவர் சேலத்துல 10 தொகுதிகள் ஜெயித்த ஒரு மாவட்டம். 11 சட்டமன்ற தொகுதிகள்ல 10 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க, ரூலிங்ல இருக்காங்க. அதிமுக அன்னைக்கு ஆட்சியில் இருந்துச்சு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியா அவரோட பையனை சேலத்துல போட்டியிட வைத்திருக்கலாம். அது செய்யல. 2021 சட்டமன்ற தேர்தலே அதே சேலத்துல 11 சட்டமன்ற தொகுதிகள்ல அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆளுமையாகிறாரு. அங்க ஒரு முன்னாள் முதல்வர் என்கிற ஒரு கேட்டகரியில உட்கார்றாரு. அப்ப அந்த நேரத்திலேயே அங்க 11 தொகுதிகள்ல 10 தொகுதிகள்ல அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறாங்க. 2ல பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கிறாங்க, 8 தொகுதிகள் அதிமுக ஜெயிக்குது. அதற்கு பின்பும் கூட அது வாரிசு அரசியல் என்பது ஒரு டெண்டர் அடிப்படையில நம்ம அங்க இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களுடைய அடிப்படையில அதை அளவீடு செய்ய வேண்டியதில்லை. கட்சியினுடைய கீழ்மட்ட தொண்டர்களுக்கு திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், அவங்களுக்கு கிடைக்கிற டெண்டர் எல்லாமே டாஸ்மாக் கடையில் உள்ள பார்ல இருக்கக்கூடிய டெண்டரா இருக்கும், அல்லது ஒரு சாதாரண ஒரு பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய கேண்டீன் டெண்டரா இருக்கும். உச்சகட்ட டெண்டர் எல்லாம் அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது காலங்காலமா இருக்கக்கூடிய அரசியல் நடைமுறை தான். அதே நேரத்தில் செங்கோட்டையன் அவர்கள் வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு தன்னையும் ஏமாற்றி அவர் மற்றவர்களையும் நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது ஒரு ஒருங்கிணைப்பு என்கிற ஒரு புள்ளி ஒருவேளை அதிமுகவுக்குள் சாத்தியம் இல்லை என்றால் அந்த வெற்றி என்பது ஒரு எட்டாக்கணியாகத்தான் இருக்கும். அது செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த கோணம் மிக மிக சரியான கோணம் தான். ஆனா செங்கோட்டையன் அவர்கள் அதை வலியுறுத்த இருக்க வேண்டிய இடம் அந்த கட்சியில ஒரு இவ்வளவு எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிற போது அங்க நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயோ அல்லது ஏற்கனவே அதிமுகவுல அவர் ஒரு மன வருத்தத்தில் இருந்த போதும் அவர் வெளிப்படையா பேசி இருப்பாருன்னு உண்டுனா அது உள்ளபடியே அதிமுகவுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருப்போம். ஒரு 10 நாள் கெடு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆனா கெடுவே கொடுக்கல அப்படின்னே மாத்தி பேசுறாரு. அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நிச்சயமா இதெல்லாம் ஏற்படுத்தாது. இன்னொன்று இப்ப ஒரு காலக்கெடுவுக்குள்ள அதை முடிக்க முடியாது, போதிய கால அவகாசம் எடுத்துக்கலாம். ஆனா அதே நேரத்தில் ஒருங்கிணைப்பை சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு நகர்றாரு, கொஞ்சம் அதுல ஒரு சின்ன தளர்வு ஏற்படுது அப்படின்னு அதை பார்க்க கூடாதா?